முழங்கால் அளவுக்கு செல்லும் நீரில் இறந்தவரின் உடலை உறவினர்கள் சுமந்து சென்றனர். மணிமுக்தா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கூத்தக்குடி அண்ணா நகர் இடையேயான தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் ஓடுகிறது. இந்நிலையில் கூத்தக்குடியைச் சேர்ந்த ஐயம்பெருமாள் உடல்நலக்குறைவால் வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார். அவரது உடலை அடக்கம் செய்ய உறவினர்களும் கிராம மக்களும் முழங்கால் அளவு தண்ணீரில் செல்லும் கூத்தக்குடி அண்ணா நகர் தரைப்பாலத்தை ஆபத்தான முறையில் கடந்து சென்றனர். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே சாலையோரம் நின்றிருந்த பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் செல்போனை பறித்துச் சென்றனர். சித்தாலப்பாக்கத்தைச் சேர்ந்த வித்யாலட்சுமி இந்திரா நகர் பேருந்து நிலையத்தில் செல்போனை பார்த்தபடியே நின்றிருந்தார். அப்போது வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் விஜயலட்சுமியின் செல்போனை பறித்துக் கொண்டு தப்பியோடினர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அலமேலுமங்காபுரத்தில் பட்டா மாறுதலுக்கு 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். சரஸ்வதி என்பவர் பட்டா மாற்றம் செய்வதற்காக கிராம நிர்வாக அலுவலர் ஷர்மிளாவை அணுகினார். அப்போது அவர் லஞ்சம் கேட்ட நிலையில் சரஸ்வதி லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளார். அதன் பிறகு அவர்களின் அறிவுரைப்படி லஞ்சத்தை கொடுத்தபோது ஷர்மிளா கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். மதுரை அரசரடி பகுதியில் தனியார் மருத்துவமனையில் 5 வயது சிறுமியை கடத்திவிட்டு தப்ப முயன்ற வடமாநில நபரை காவலர்கள் கைது செய்தனர். திருநகர் பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவரின் 5 வயது மகளை அவரின் பாட்டி செல்வி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். பாட்டி அசந்த நேரத்தில் சிறுமியை முன்னா என்பவர் கடத்திக் கொண்டு ஆட்டோவில் தப்ப முயன்றார். அப்போது சுதாரித்த ஆட்டோ ஓட்டுநர் பொதுமக்கள் உதவியுடன் மடக்கி பிடித்தார். SS காலனி காவல் நிலையத்திற்கு உடனடியாக தகவல் அளிக்கப்பட்டது. அங்கு வந்த காவலர்கள் குழந்தையை மீட்டு பாட்டியிடம் ஒப்படைத்துவிட்டு முன்னாவிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய அதிகப்படியான நீரால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கூடிய நிலையில் சென்னை புறநகர் பொன்னேரி பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்கள் கார்களை திருவெற்றியூர் பாலத்தின் மீது நிறுத்தி வருகின்றனர். கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் மணலி, சடையங்குப்பம், புதுநகர் உள்ளிட்ட பகுதிகளின் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நிலையில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து கொண்ட நிலையில் தங்களுடைய கார்களை காப்பாற்ற திருவெற்றியூர் பொன்னேரி நெடுஞ்சாலை பாலத்தின் மேல் மக்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே காட்டுப்பன்றி தாக்கியதில் 60 வயது மூதாட்டி பலத்த காயமடைந்தார். குறுக்குத்தி பகுதியைச் சேர்ந்த சுப்பியம்மாள் என்ற மூதாட்டி வீட்டை விட்டு வெளியே வந்தபோது அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த காட்டுப்பன்றி அவரை தாக்கியது. அப்போது அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் காட்டுப்பன்றியை விரட்டிவிட்டு மூதாட்டியை மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணியசாமி திருக்கோயில் அருகே கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த காலாவதியான 50 கிலோ பஞ்சாமிர்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருக்கோவில் சார்பில் பிரசாத கடைகள், தேங்காய், பூ விற்பனை நிலையங்கள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. இந்த கடைகளில் போலியான காலாவதியான பஞ்சாமிர்த பாக்கெட்டுகள் தேதி குறிப்பிடப்படாமல் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவற்றை அகற்ற வேண்டும் என்றும் கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் வியாபாரிகள் அதனை பொருட்படுத்தாத நிலையில் கடைகளில் ஆய்வு நடத்திய திருக்கோயில் அதிகாரிகள் பஞ்சாமிர்த பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து குப்பையில் கொட்டினர். கடலூர் மாவட்டம் மணலூர்பேட்டை பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் குண்டும் குழியுமாக இருந்த சாலையை சீரமைக்காதது குறித்து ஒப்பந்ததாரரிடம் கடிந்து கொண்டார். மணலூர்பேட்டை பகுதியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த வசந்தம் கார்த்திகேயன் குண்டும் குழியுமாக இருந்த சாலையை பார்த்து புதிய சாலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் விடுத்தும் இதுவரை ஏன் பணியை தொடங்கவில்லை என்று ஒப்பந்ததாரரிடம் கேள்வி எழுப்பினார். இதே நிலை நீடித்தால் அனைத்து ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்படும் என்றும் உடனடியாக சாலை அமைத்து தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என்றும் ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே ஆமை வேகத்தில் நடைபெறும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோபச்சந்திரம், சுண்டகிரி, மேலுமலை, சாம்பல் பள்ளம், போலுப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் விபத்துகள் நடப்பதால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. கடந்த 4 மாதங்களாக நடைபெற்று வரும் பணியால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்துச் சென்றாலும் அடிக்கடி விபத்து நடப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோவை மருதமலை முருகன் கோயிலில் நடிகை த்ரிஷா சுவாமி தரிசனம் செய்தார்.
சூர்யா நடிப்பில் RJ பாலாஜி இயக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் அருகே நடைபெறுகிறது. இப்படத்தில் நடிகை த்ரிஷா அண்மையில் இணைந்தார். இதையடுத்து கோவைக்கு சென்ற அவர் மருதமலை முருகன் கோயில் மூலஸ்தானத்தில் அமர்ந்து வழிபாடு நடத்தினார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை செய்யப்பட்டு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தொடர் கனமழையால் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தடுப்பணை நிரம்பியதால் உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. தொடர் மழை காரணமாக பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் வாலாஜா தடுப்பணை நிரம்பியது. தற்போது வாலாஜா தடுப்பணைக்கு வினாடிக்கு 1371 கனஅடி நீர்வரத்து உள்ள நிலையில் அந்த நீர் முழுவதுமாக பாசன ஏரிகளுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தடுப்பணைக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே மெட்டுவாவி பகுதியில் சிப்காட் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய முயற்சிக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். சிப்காட் அமைக்க மெட்டுவாவில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அளவீடு செய்யக்கூடிய பணிகளை வருவாய்த்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டத்தில் விவசாய பகுதியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க நடவடிக்கை எடுத்தால் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என்று முடிவெடுத்துள்ளனர். மெட்டுவாவி, பூரண்டாவளையம், பச்சார்வளையம், தாசநாயக்கன் பாளையம் இந்த கிராமங்கள் முழுக்க இந்த பகுதி ஆயக்கட்டு பக்கத்தில் பிஏபி வாய்க்கால் 3 கிலோமீட்டரில் பிஏபி வாய்க்கால் இருக்குது. இந்த பகுதிக்கு சிப்காட் வந்ததுன்னா 100% இங்கே இருக்கிற விவசாயிகள் அகதியாக வெளியேறதை தவிர்த்து வேற வழி இல்லை. அதனால இந்த பகுதிக்கு சிப்காட் வரதை முழுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள கழிஞ்சூர் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருவதால் மக்கள் பால் குடம் எடுத்து கிடா வெட்டி சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் வேலூர் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருவதுடன் பாலாற்றிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் கழிஞ்சூர் ஏரி முழுமையாக நிரம்பி 200 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதையடுத்து நீரை வரவேற்கும் விதமாக மக்கள் சிறப்பு பூஜைகளை செய்தனர். இதனிடையே கழிஞ்சூர் ஆற்றில் மக்கள் இறங்க வேண்டாம் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ள போதிலும் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் தண்ணீரில் குதித்து விளையாடுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தொடர் மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் பாம்புகள் உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அண்மையில் பெய்த மழை காரணமாக சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் இரை தேடியும் இடமாற்றத்துக்காகவும் பாம்புகள் அதிக அளவில் உலா வருகின்றன. வீட்டு வாயில்களில் நிறுத்தப்படும் கார், பைக்குகளில் பாம்புகள் புகுந்து கொள்வதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். சென்னை கொட்டிவாக்கம் குப்பம் கடற்கரையில் ஒரே நாளில் 4 ஆலிவ் ரிட்லி வகை கடலாமைகள் அடுத்தடுத்து இறந்து கரை ஒதுங்கியதால் ஆமை ஆய்வாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வழக்கமாக ஆலிவ் ரிட்லி வகை ஆமைகள் அக்டோபர் முதல் இரவு நேரங்களில் கடற்கரைக்கு வந்து முட்டையிட்டு செல்லும். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கடல் சீற்றத்துடன் இருந்ததால் படகில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மழை சற்று ஓய்ந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்தது. கடந்த சில நாட்களாக மழை மற்றும் கடும் பனிமூட்டம் காரணமாக ஏற்காட்டில் சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக இயல்பான வானிலை நிலவுவதால் சுற்றுலாப் பயணிகள் கணிசமான அளவில் வரத் தொடங்கியுள்ளனர். அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், பக்கோடா பாயிண்ட், சேர்வராயன் கோயில், ஏற்காடு படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களை சுற்றுலாப் பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரியில் தற்காலிக சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நெடுஞ்சாலையில் CMC மருத்துவமனை எதிரே மேம்பால பணிகள் நடைபெறுவதால் வாகனங்கள் செல்ல அமைக்கப்பட்ட தற்காலிக சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. இதனால் சாலையை கடக்க வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தேனி மாவட்டத்தில் உள்ள மலைச்சாலைகளில் இரவு நேர பயணத்தை தவிர்க்குமாறு வாகன ஓட்டிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சஜீவனா அறிவுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டத்தில் மழை தொடர்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சஜீவனா முன்னிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் லில்லி நேரில் ஆய்வு செய்தார். கனமழை காரணமாக குமிழி மலைப்பாதை, கம்பமெட்டு, போடிமெட்டு, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் மரம் முறிந்து விழ வாய்ப்பு இருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தஞ்சாவூரில் வாய்க்காலில் தேங்கியிருந்த மழைநீரில் தவறி விழுந்து 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேதுபாவ சமுத்திரம் பகுதியை சேர்ந்த வினோத், மோனிஷா தம்பதியின் 1.5 வயது மகன் தர்னீஸ் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது வாய்க்காலில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. நீண்ட நேரமாகியும் மகனை காணாததால் பெற்றோர் தேடிய நிலையில் வாய்க்காலில் குழந்தை கிடந்தது தெரிய வந்தது. வாய்க்காலில் தேங்கிய மழைநீரில் சிறுவன் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே கனரக லாரி மீது சரக்கு வாகனம் மோதியதில் கைக்குழந்தை உள்பட 6 பேர் காயமடைந்தனர். மேல்மலையனூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் செங்கல் சூளை பணிக்காக சரக்கு வாகனத்தில் சென்னை நோக்கி புறப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே வாகனம் வந்தபோது வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற லாரி மீது மோதியது. இதில் ஓட்டுநர் உள்ளிட்ட 6 பேர் காயமடைந்தனர். அனைவரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.